சம்மரில் அதிகமாக வருவாங்களா எப்படி? எனி இல்லை, டைம் எல்லா சீசன்லேயும் வர்றாங்க. இப்போது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்மருக்கு ஒரு சில டெஸ்டினேஷன்ஸ் வச்சுருப்போம், வின்டருக்கு ஒரு சில டெஸ்டினேஷன்ஸ் வச்சுருப்போம். இது போக யூரோப்லேயும் கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணுறோம், ஆஸ்திரேலியாவில் ஆப்ரேட் பண்ணுறோம், அலாஸ்காலையும் ஆப்ரேட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சம்மர் டைமில் அலாஸ்கா வந்து நல்லா பிஸியாக இருக்கும். அலாஸ்கா ஏரியா ஏன்னா சம்மர் டைமில் எல்லாம் அங்கே போய் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அது வந்து ஒரு சம்மர் வெக்கேஷனில் வந்து வந்தது. இப்போ வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எங்கே வருவாங்கன்னா இந்த கரீபியன் சைடில் வர ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து வீட்டில் ரொம்ப நாள் அந்த மாதிரி இந்த டூரில் இருக்க முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்காக ஒரு வாரம் இங்கே கரீபியன் ஐலாண்டில் வந்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம ஊர் மாதிரி தான், நம்ம இந்தியா மாதிரி சூடாகவே இருக்கும். ஸோ அதுக்காக அந்த இது சூஸ் பண்ணுறாங்க, அந்த டெஸ்டினேஷன் சூஸ் பண்ணுறாங்க. போனீங்கன்னா கோவில்கள் இருக்கும், நிறையா இருக்குது, அடையாளங்கள் நிறையா இருக்குது, தமிழ் பேர்கள் நிறையா இருக்குது, தமிழ் பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க, தமிழ் மறந்தவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து தமிழர்களாக இருப்பாங்க, தமிழ் பேரை வச்சுருக்காங்க. பிஸ்னஸ் மாடலே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து டூரிசம் பேஸ் பண்ணி இருப்போம். ஏரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக பண்ணுறாங்க, அதுதான் மெயின். அவங்களோட பிஸ்னஸ் மாடல் வேறு, நம்மளோட பிஸ்னஸ் மாடல். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். கப்பல் பயணம் அது ஆனந்தம், மகிழ்ச்சி, சந்தோஷம், அதனுடைய உச்சகட்ட குதூகலத்தையும் உற்சாகத்தையும் வார்த்தையில் விவரிக்க முடியாது. அப்படி ஒரு சொகுசு கப்பலில் அமெரிக்காவில் புளோரிடா மாநிலத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் கார்னிவல் என்ற கம்பெனியில் உணவுத்துறை மேலாளராக பணியாற்றி வரும் திரு ஜெகநாதன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். கப்பல் பயணம் அதை வந்து பார்த்திங்கன்னா திரையில் வந்து டைட்டானிக் கப்பல் அதுதான் பிரம்மாண்டமாக காட்டப்பட்டது. அதுக்கு அடுத்தபடியாக பல்வேறு நாடுகளில் வந்து ஒவ்வொரு கப்பலும் ஒவ்வொரு விதமாக பேசப்பட்டு வந்தது. பியர்ல் ஹார்பர் அந்த துறைமுகத்தில் இருந்த கப்பல்கள், அதே போல் பார்த்தா அதுக்கு போட்டியாக பல நாடுகள்லேயும் இருந்த விதவிதமான கப்பல்கள். நம்ம நாட்டிலே பார்த்திங்கன்னா ராஜேந்திர சோழன் காலத்தில் திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு, அது கப்பலில் தான் வந்து அவர் வந்து கவனத்தை செலுத்தினார். அந்த வணிகத்தை முழுக்க கொண்டு வரதுக்கான ஒரு சக்தி எதுனா அந்த கப்பல் தான், இல்லைங்களா? இப்படி வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் கப்பல்கள் அது சார்ந்த வணிகங்கள் அப்படின்னாலும் வந்து சுற்றுலா பயணிகளை அழைத்து கொண்டு காட்டுகிற ஒரு சொகுசு கப்பல். அந்த சொகுசு கப்பலை நீங்கள் வந்து பணியாற்றி கொண்டு இருக்கிறீங்க, கார்னிவல் என்ற கம்பெனி. ஆமாம், அதோடைய சிறப்புகள் இப்போ அந்த வணக்கம். இந்த கம்பெனியில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சொகுசு கப்பல், சுற்றுலாவுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி இது. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களோட மெயின் பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்களை, பயணிகளை கூப்பிட்டுட்டு போய் ஒவ்வொரு இடத்துலையே காமிச்சிட்டு அவங்க ஒரு வாயேஜுக்கு இத்தனை இடத்துக்கு போகணுன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. காமிச்சிட்டு அவங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கடல்லையே கொஞ்ச நாள், 2 நாள், 1 நாள், 2 நாள் போய் நடுக்கடலுக்குள்ளே போயிட்டு அந்த ஒரு அனுபவத்தை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து இறக்கி விட்ருவாங்க. இதுக்கு அவங்க வந்து இதுதான் அவங்களோட பிஸ்னஸ், இதுதான் அவங்களோட கோர் பிஸ்னஸே அதுதான். இதில் வந்து அவங்களுக்கு நிறையா உள்ள டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, நிறையா உள்ளேயே. அதுக்கப்புறம் வேறு சின்ன சின்ன உள்ள உட்பிரிவுகள் இருக்குது கப்பலுக்குள்ளேயே. இப்போது மால் போனீங்கன்னா நிறையா ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும், கடைகள் இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி செட்டப் வந்து கப்பலுக்குள்ளேயே வச்சுருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் வர்றவங்களுக்கு. அதனால அதை விரும்பி வர்றாங்க நிறைய பேர். சில கப்பல் பயணம் ஒரு வாரத்துக்கு மேன்கு நீடிக்கும் இல்லையா? இருக்கும். ஆனால் உங்களுடைய கப்பல் பயணம் சுற்றுலா பயணிகளை வந்து அழைத்து கொண்டு காட்டுகிற நேரம் எப்படி இருக்கும்? நாங்கள் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா 7 நாள் வச்சுருப்போம். ஒரு நல்லா என்ஜாய் பண்ணணும், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். 7 நாள் வச்சுருக்கீங்களா? 7 நாள் பேக்கேஜ் வச்சுருப்போம். பேக்கேஜ் மட்டும்? ஆமாம். 3 நாள் இருக்குது, 4 நாளும் இருக்குது, 5 நாள் இருக்குது. அந்த மாதிரி விதவிதமான பேக்கேஜஸ் இருக்குது. இப்போது அவங்களுக்கு வந்து இப்போது வர்றாங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலியோடு வருவாங்க, வந்து அவங்களுக்கு என்ஜாய் பண்ணணும், இத்தனை நாள் தான் அவங்களுக்கு லீவ் கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த பேக்கேஜை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு அந்த டைமை வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டு கெயின் பண்ணிவிட்டு அவங்க போயிடுவாங்க. எந்த நாட்டில் இருந்து சார் அதிகமாக வருவாங்க?
இப்போ நாங்கள் இருந்து ஆப்ரேட் பண்ணுறது வந்து அமெரிக்காவில், ஃப்ளோரிடா. ஃப்ளோரிடாவில் வந்து எங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. பட் அமெரிக்காவில் இருக்கிற எல்லா எல்லா ஷோர் சைடில் இருக்கிற எல்லா இதுலேயும் ஆப்ரேட் பண்ணுறோம். 50 ஸ்டேட்டுக்கும் பண்ணுறீங்களா? 50 ஸ்டேட்டு கிடையாது. அதாவது கரையோரத்தில் இருக்கிறது, கப்பல் எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ அங்கெங்கெல்லாம் நாங்கள் ஆப்ரேட் பண்ணுறோம். ஓ, அதாவது வந்து கரையோர Shore. ஸ்டேட் மட்டும். ஆமாம். அதாவது என்னென்ன ஏரியா? அட்லாண்டா. இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா நியூயார்க்கு, ஃப்ளோரிடாவில், டெக்சாஸில் பண்ணுறோம். அலபாமான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் இருக்குது, அங்கேயும் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து நியூ ஜெர்சி, சான் ஃப்ரான்சிஸ்கோ, ஆமாம் அங்கேயும். அதுக்கப்புறம் கலிஃபோர்னியாவில் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அலாஸ்காலேயும் பண்ணுறோம். சியாட்டல்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கேருந்து கூட நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம். இது போக நம்ம வந்து அமெரிக்காவில் இருந்து வேறு நாட்டுக்கும் போயிட்டு திருப்பி வருவோம். பக்கத்து நாடு பார்த்தீங்கன்னா மெக்சிகோ, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற இந்த தீவுகள், வெஸ்ட் இண்டீஸ் தீவுகள் இருக்குது இல்லைங்களா, மேற்கிந்திய தீவுகள், அங்கெல்லாம் போவோம். அங்கெல்லாம் போயிட்டு கரீபியன்னு சொல்லுவோம் அந்த இடத்துல, கரீபியன் தீவுகள், அங்கெல்லாம் போயிட்டு அங்கே தீவுகள்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பீச்சஸ்ஸு, அந்த இருக்கிற அந்த உணவு முறைகள் அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும். அங்கே போய் சுற்றி காமிச்சிட்டு அவங்க போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கெயின் பண்ணிவிட்டு வருவாங்க. சம்மரில் அதிகமாக வருவாங்களா எப்படி? எனி டைம் எல்லா சீசன்லேயும் வர்றாங்க. இப்போது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்மருக்கு ஒரு சில டெஸ்டினேஷன்ஸ் வச்சுருப்போம், வின்டருக்கு ஒரு சில டெஸ்டினேஷன்ஸ் வச்சுருப்போம். இது போக யூரோப்லேயும் கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணுறோம், ஆஸ்திரேலியாவில் ஆப்ரேட் பண்ணுறோம், அலாஸ்காலையும் ஆப்ரேட் பண்ணுறோம். இப்போ ஆஸ்திரேலியா ஓசியானியாவா? இல்லை, இதே எங்கள் கம்பெனியோட ஷிப்ஸே இருக்குது, வேறு கம்பெனிஸும் இருக்குது. இப்போது அலாஸ்கா பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சம்மர் டைமில் அலாஸ்கா வந்து நல்லா பிஸியாக இருக்கும், அலாஸ்கா ஏரியாவில். ஏன்னா சம்மர் டைமில் எல்லாம் அங்கே போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது வந்து ஒரு சம்மர் வெக்கேஷனில் வந்து அந்த சைடு. இப்போ வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எங்கே வருவாங்கன்னா இந்த கரீபியன் சைடில் வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து நிறையா பிஸ்னஸ் நடக்கும். அந்த தீவுகளில் அப்படி என்ன சார் சிறப்பு? அங்கே சரி எப்படி இப்போ நியூயார்க் பார்த்தீங்கன்னா வின்டர் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிராக இருக்கும். அவங்களுக்கு வந்து வீட்டில் ரொம்ப நாள் அந்த மாதிரி இந்த குளிரில் இருக்க முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்காக ஒரு வாரம் இங்கே கரீபியன் ஐலாண்டில் வந்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம ஊர் மாதிரி தான், நம்ம இந்தியா மாதிரி தான், சூடாகவே இருக்கும். ஸோ அதுக்காக அந்த இதை சூஸ் பண்ணுறாங்க, அந்த டெஸ்டினேஷனை சூஸ் பண்ணுறாங்க. அது தென் அமெரிக்கா தீவு பகுதியே இருக்குதா? அது தென் அமெரிக்கா, தென் அமெரிக்கா கடலோரத்திலே இருக்குது. கடலோரத்திலே தான் இருக்குது. இப்போ இருக்கிறது வந்து எந்த அட்லாண்டிக்கா கடல் பகுதியா இல்லை வந்து பசிபிக் கடல் பகுதியா? இல்லை, அட்லாண்டிக் கடல் பகுதியில் இப்போ இருக்கிறது. பசிபிக் சைட்லேயும் போகிறாங்க. பசிபிக் சைட்லேயும் அந்த சைட்லேயும் அது வந்து அமெரிக்காவுக்கு வெஸ்ட் கோஸ்ட்னு சொல்லுவாங்க. வெஸ்ட் கோஸ்ட் சைட்லேயும் அங்கேயும் பண்ணுறாங்க. அங்கேருந்து மெக்சிகோவுக்கெல்லாம் போகிறதுக்கான அந்த இதெல்லாம் ஐட்னரியெல்லாம் இருக்குது நம்மகிட்ட. இப்போ இந்தியன் ஓஷனில் அதுமாரி ட்ரை பண்ணுறீங்களா? இந்தியன் ஓஷனில் நான் இதுக்கு முன்னாடி வேறு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அப்போது வந்து அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. புதுசாக ஒரு டெஸ்டினேஷன் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இட்டாலியில் ஒர்க் பண்ணேன். அப்போ இட்டாலியன் கம்பெனி அது. அவங்க வந்து அந்த சூயஸ் கேனல் வழியாக வந்து இந்தியன் ஓஷனில் எங்கெங்கே இருக்குதுன்றத முதல்ல ஒரு சின்னதாக ரிசர்ச் பண்ணாங்க. அது சொல்லுங்கள் சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஷில்ஸ்னு ஒரு நாடு இருக்குது, மடகாஸ்கர்னு ஒரு நாடு இருக்குது, ரீயூனியன்னு ஒரு சின்ன தீவு, அதுக்கப்புறம் நம்ம மொரீஷியஸ். இது மூணுத்துக்கும் ஒரு வித்தியாசம், ஒரு ஒற்றுமை உண்டு. ரீயூனியன், மொரீஷியஸ், செஷல்ஸ், இந்த 3 நாடுகளுக்கும் பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய பங்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நானும் அந்த இடத்துக்குலாம் போயிருக்கேன். அங்கே போனீங்கன்னா கோவில்கள் இருக்கும், அடையாளங்கள் நிறையா இருக்குது, தமிழ் பேர்கள் நிறையா இருக்குது, தமிழ் பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க, தமிழ் மறந்தவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து தமிழர்களாக இருப்பாங்க, தமிழ் பேரை வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஊர்கள்லாம் போய் பார்த்துருக்கிறேன் நான். சிஷில்ஸு, மடகாஸ்கரு, அந்த இந்தியர்களும் அதிகமாக இருப்பாங்க. இந்தியர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஹிந்தி பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க அங்கே. ஸோ இந்த மாதிரி போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு புது விதமான ஒரு அனுபவம் கிடைக்கும். நிறைய இடத்த பார்க்குறதுக்கு ஒரு சான்சஸ் கிடைக்குது. அங்கே அந்த யூரோப்பியன்ஸ் வந்து வர்றாங்க அங்கேருந்து, மொரீஷியஸில் வந்து அங்கேருந்து ஷிப்பில் வந்து பார்த்துட்டு திருப்பியும் போகிறது மாதிரி அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணோம். அது நல்லா தான் இருந்துச்சு. ஒரு 6 months, ஒரு 6 to 7 months வந்து ஒரு சீசன் செலக்ட் பண்ணோம். இந்த டைமில் போனால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிலேருந்து முடிவு பண்ணி அந்த வாயேஜ் ரெடி பண்ணோம். அது நல்லா தான் இருந்துச்சு. இப்போ சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் என்னென்ன விதத்தில் வந்து நீங்கள் கவனம் செலுத்துறீங்க? இப்போ சுற்றுலா பயணிகளுக்கு வந்து இப்போது அவங்களுக்கு வந்து எங்கேயாவது போகணுன்ற ஒரு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் உறுத்தல், அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும்.
எங்கேயாவது போகணும், புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய இடத்த பார்க்கணும் அப்படின்ற ஒரு உந்துதல் இருக்கும் எப்போவுமே. அதை வந்து நம்ம சரியாக பயன்படுத்திட்டு அவங்களுக்கு நம்ம இங்கெங்கெல்லாம் டெஸ்டினேஷன்ஸ் இருக்குது, இங்கெங்கெல்லாம் போகிறோம், இந்த மாதிரி பேக்கேஜஸ் இருக்குது, உங்களுக்கு கப்பலில் இந்த மாதிரி எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறோம் அப்படின்ற அந்த அந்த விளம்பரம் அதெல்லாம் போய் சேரும்போது அவங்கள வந்து பார்க்குறாங்க, அவங்களுக்கும் பிடிச்சிருக்குது. அதனால் ரிப்பீட்டர்ஸாகவும் வர்றாங்க, திருப்பி திருப்பி கூட வர்றவங்களும் இருக்கிறாங்க. சில சுற்றுலா பயணிகளை வந்து ரொம்ப நான் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஆனால் அந்த இடம் வந்து சர்வதேச எல்லைக்கோடுக்கு இருக்கும், அதை தாண்டி போகக்கூடாது. அதுதான் வந்து உங்களுக்கு கடல் பகுதியில் உள்ள ஒரு விதி. அதை மீறி பார்க்கணும்னு சில சுற்றுலா பயணிகள் விருப்பப்படுறாங்க. இது இந்த கப்பல் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வர்றாங்க இல்லையா, கப்பல் ஏறுறாங்க இல்லையா, ஏறும்போது இமிக்ரேஷன் வழியாக தான் வர்றாங்க. அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் தான். ஏர்போர்ட்டில் எப்படி ஒரு இமிக்ரேஷன் கிளியர் பண்ணி போகிறாங்களோ அதே மாதிரி கப்பல்லையும் ஏறதுக்கு முன்னாடி அந்த இமிக்ரேஷன் கிளியர் பண்ணி தான் ஏறணும். அவங்க கையில் தேவையான டாக்குமெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அதை வச்சுட்டு வேறு ஒரு நாட்டுக்கு கப்பல் போகும், அந்த நம்ம வாயேஜில் இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அமெரிக்காவில் ஏறுறீங்க அப்படின்னா, மெக்சிகோவுக்கு போகுது அப்படின்னா, மெக்சிகோவுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து இறங்குவாங்க பயணிகள். இறங்கி போய் சுற்றி பார்த்துட்டு திருப்பி ஏறிடுவாங்க. நமக்கு எல்லாத்துக்குமே டாக்குமெண்டேஷன் இருக்குது. அந்த மெக்சிகோ போர்ட் போன உடனே ஒரு ஆஃபீஸர் வருவார், இமிக்ரேஷன் ஆஃபீஸர், கப்பலுக்குள்ளே வந்து இமிக்ரேஷனை கிளியர் பண்ணுவாங்க. அப்போ தான் இவங்களால வெளியில் போக முடியும். ஸோ அதனால் அதுக்கு எல்லாத்துக்குமே பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கு உட்பட்டு தான் அவர்களை வந்து நீங்கள் அழைச்சிட்டு போகிறீங்க. ஆமாம். இது வந்து இப்போது அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் என்னென்னா, இத்தனை பேர் டூரிஸ்ட் ஒரே நேரத்தில் வர்றாங்க அப்படின்றபோது, இப்போது மெக்சிகோவுக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு போர்ட்டில் வர்றாங்கன்னா, அங்கே இருக்கிற லோக்கல் டூரிசம், அங்கே லோக்கல் பிஸ்னஸ், லோக்கல் ரெஸ்டாரண்ட்டு, அதெல்லாம் அவங்களுக்கு பிஸ்னஸ் கிடைக்கிது இல்லைங்களா? ஸோ அதனால் அதில் ஒரு புரிந்துணர்வு தான். அவங்களுக்கும் பெனிஃபிட் வரும், நமக்கும் பிஸ்னஸ் நடக்குதுன்ற போது அவங்க வந்து அதை வந்து ஒரு கவர்மெண்ட்டே அதை வந்து ஒரு பண்ணி தான் அனுப்புகிறாங்க. அதை இது போன்ற பணிகளில் வந்து உங்களுக்கு இந்த சவாலான காலகட்டம்? எங்களுக்கு சவாலான காலகட்டம்னா டெய்லியுமே சவாலான காலகட்டம் தான். இல்லை, அது நிறைய வந்திருக்குது. இப்போது பெரிய சவாலான காலகட்டம் பார்த்திங்கன்னா கோவிட் சமயத்தில் உங்களுக்கே தெரியும், உலகத்திலேயே ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. டூரிஸ்ட்னு சொல்லி யாரும் போக மாட்டாங்க, போக முடியாது. லாக்டவுன் வந்த சமயங்கள் அது வந்து மாதக்கணக்கில் போச்சு. அதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டம் தான். அதில் இருந்து மீண்டு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகி வந்துட்டுருக்குறோம். அங்கேன்னு கிடையாது, எனி ஹோட்டல் பிஸ்னஸ், 5 ஸ்டார் ஹோட்டல், அதுக்கப்புறம் ஏர்போர்ட்லேருந்து எல்லாமே வந்து பிஸ்னஸ் வந்து நடக்கலை. அதை நம்பி இருக்கிற நிறையா பிஸ்னஸ் வந்து நடக்காமல் தான் இருந்துச்சு. அதனால் அதே மாதிரி தான் எங்களுக்கும். இப்போ ஏருக்கும் ஷிப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சார்? ஏருக்கு வந்து இப்போ நாங்கள் வந்து எங்களோட பிஸ்னஸ் மாடலே பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து டூரிசம் பேஸ் பண்ணி தான் பண்ணுறோம். ஏரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக பண்ணுறாங்க. அதுதான் மெயினு. அவங்களோட பிஸ்னஸ் மாடல் வேறு, நம்மளோட பிஸ்னஸ் மாடல் வேறு. இப்போ இங்கே கிடைக்கிற இதே ஆனந்தம், மகிழ்ச்சி எல்லாம் வந்து அதில் கிடைக்குமா? அதில் வந்து அவ்வளோதுக்கு எங்கே சொல்கிறீங்க? இதில் கிடைக்கிற, கப்பலில் கிடைக்கிற இந்த சொகுசு இல்லை, இதில் வந்து கப்பலில் கிடைக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேறு மாதிரி தான் கேட்குறேன். கப்பல் வந்து எப்படின்னா, நீங்கள் ஏறின உடனே உள்ளே வந்து உங்களுக்கு லக்ஸுரி நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. உள்ளே போயிட்டு உங்களுக்கு சாப்பாடுலேருந்து அவங்களுக்கு தேவையான ஹவுஸ் கீப்பிங்கில் இருந்து எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருது. என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும், உள்ள தியேட்டர்ஸ் இருக்குது, உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே உள்ளே கிடைச்சிரும் உங்களுக்கு கப்பலுக்குள்ளே. நல்ல ரூம் கிடைக்கும், 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ரூம் கிடைக்கும், ஒரு நல்ல ஹவுஸ் கீப்பிங் டீம் இருக்கும், அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு தேவை என்னன்றதை வந்து கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. இப்போ 1500 பேருக்கு உட்பட்டது தான் டைட்டானிக் கப்பல். உங்களதில் எத்தனை பேர் சார்? ஒரு 6000 பேர் இருப்பாங்களா? இங்கே வந்து பேசஞ்சர்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா கப்பல் சைஸை பொறுத்து இருக்குது சார். இப்போ பெரிய கப்பல் போனீங்கன்னா 6600 பேர் வரைக்கும் ஏறலாம். ஓ, 6600 பேர் வைக்கலாம். ஆமாம், அத்தனை பேருக்கும் படுக்கை வசதி, பாத்ரூம் வசதி, ரெஸ்டாரண்ட்ஸு, சாப்பிட்றது, தண்ணி வசதி, இது போக கேளிக்கைகள் எல்லாமே உள்ளே இருக்கும். அந்த கப்பலோட சைஸ் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். நீங்கள் டெக்ஸ்னு சொல்லுவாங்க, நம்ம மாடி சொல்கிறோம் இல்லையா? ஆமாம் சார். கப்பலை வந்து டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 மாடி வரைக்கும் இருக்கும் அதில்.
ஸோ அத்தனை டெக்ஸ் இருக்குது. ஸோ அத்தனை டெக்ஸு பறந்து விரிந்த ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, ஒரு நல்ல ஒரு தியேட்டர் இருக்கும். இது போக நிறைய இடத்துல ஸ்விம்மிங் பூல் இருக்கும், பார் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு உள்ளே நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கான எல்லா வசதியும் உள்ளே இருக்கும். இப்போ ஒவ்வொரு நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணி வருவாங்க. ம். நீங்கள் வந்து உணவுத்துறையில் வந்து அங்கே வந்து ஒரு மேலாளராக இருக்கீங்க அந்த கப்பலில். ம். இந்தியாவிலேருந்து வருகிற ஒவ்வொரு பயணிகளுக்கும் ஒரு விதமான உணவு பிடிக்கும். இப்போ தமிழ்நாடுனா இட்லி, இப்போ நார்த் இந்தியானா சப்பாத்தி. இதே போன்று ஒவ்வொரு நாட்டிலேருந்து வர்ற டூரிஸ்டோடைய அந்த ஃபுட்டுக்கு கைடு இருக்குங்கள்ல, ம். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? ஏன்னா வச்சிங்கன்னா உலகம் முழுவதுலேருந்து வராங்க. வர்றாங்க. ஆமாம். இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு 2 பேருக்கு வந்து 2 குழந்தைகளுக்கு வந்து இது நம்ம டிபெண்ட் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. வேறு விதமாக கேட்பாங்க. 6600 பேருக்கு விதவிதமா அது பண்ணணுன்றது வந்து அதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்சு. இப்போது பார்த்தீங்கன்னா, அமெரிக்காலேயே நிறைய விதவிதமான ஊர்லேருந்து வருவாங்க. வேறு வேறு ஊர்லேருந்து வருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது பிடிக்கும். ஜென்ரலாக ஒரு சில விஷயங்கள் பிடிக்கும் அவங்களுக்கு. இப்போது நம்ம கப்பலில் வர்றவங்க வந்து முக்கால்வாசி பேர் அமெரிக்கர்கள் தான். நிறைய பேர் வந்து ஒரு 90% அமெரிக்கர்கள் தான் வருவாங்க. அவங்களுக்கு உணவு முறைகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்க எதிர்பார்க்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, வேறு வேறு இது இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கும். அதாவது பால் பொருட்கள்லாம் பிடிக்காதுன்றத அவங்களுக்கு ஒத்துக்காது. ஒரு சிலருக்கு குளூட்டன் ஒத்துக்காது. அது ஒரு சிலருக்கு வந்து சுகர் ஒத்துக்காது. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்றத அவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம குறித்து வச்சுட்டு, அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம உணவு ரெடி பண்ணி நம்ம கொடுத்துருவோம். இந்த மெனுவை ரெடி பண்ணுறதுக்கு எத்தனை நாள் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? இது மெனு வந்து எப்படின்னா, இப்போது இதுக்காகவே கார்ப்பரேட் லெவலில் ஷெஃப்ஸ் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட வேலையே இதுதான். ஒரு கப்பலுக்கு மட்டும் பண்ண மாட்டாங்க. எல்லா கப்பலுக்குமே ஒரு மெனுவை செட் பண்ணுவாங்க. இப்போ 7 நாள் அப்படின்னா, முதல் நாள் இது, 2வது நாள், 3வது நாள் அப்படி 7 நாளைக்குமே ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அதிலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ அவங்களுக்கு கெஸ்ட்டுக்கு எது வேணுமோ அதை வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். அது போக அந்த ஆப்ஷன்ஸ்லேயே அவங்க கெஸ்ட்டு வந்து கேட்பாங்க. எனக்கு வந்து இதில் வந்து பால் சேர்த்துருந்தா, பால்லேருந்து வர எந்த ஐட்டம் சேர்த்துருந்தாலும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அது பால் மட்டும் கிடையாது. வெண்ணெயாக இருக்கலாம், சீஸாக இருக்கலாம், தயிராக இருக்கலாம். எதுவுமே சேர்க்கக்கூடாது. அது அவங்களுக்கு வந்து ஒத்துக்காது. அப்படின்ற பட்சத்தில் அது இல்லாத ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்கோ அதை வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். அதை வந்து வாங்கிப்பாங்க. இது முக்கியமான ரோலே வந்து சுற்றுலா பயணிகளுடைய அந்த உணர்வுகளை புரிந்து கொள்வது தான். ஆமாம். அவர்களை புரிந்து கொண்டால் பணி என்பது இயல்பு. ஈஸியாயிரும். எங்களுக்கு வந்து அங்கே நிறையா பார்க்குறோம் இல்லையா? இப்போ வந்து நான் இப்போ ஷிப்பில் ஏறுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு 7 நாளும் ஒவ்வொரு 6500 பேர் வருவாங்க. புதுசாக வருவாங்க இல்லையா? அதுலேயே நமக்கு ஒரு தெரிஞ்சிடும். அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்றது தெரிஞ்சுட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு நாங்கள் சர்வீஸ் கொடுப்போம். அதை வந்து அவங்களுக்கு பிடிச்சிரும். எனக்கு ஒரு சந்தேகம் சார். இப்போ வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இத்தனை ஸ்டேட் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு விதமான உணவு உண்டு இல்லைங்களா? ஒரு சில இந்த நார்த் இந்தியாவில் வந்து ஒரே மாதிரியான டிஷ்ஷு எதிர்பார்ப்பாங்க. சப்பாத்தி உள்ளிட்ட அது போல் எதிர்பார்ப்பாங்க. வேறு விதமான மாநிலங்கள்லாம் இருக்குது. இப்போ வந்து அமெரிக்காவில் 50 மாநிலங்கள். 50 மாநிலத்துக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரே விதமான உணவை தான் எதிர்பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் சார் இருக்கும். அங்கேயும் இருக்குது, வேறு வேறு விதமான சாப்பாடுகள் இருக்குது. சரி, அவங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மெனுவே போட்டிருப்போம். நம்ம கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ சவுத்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸாஸில் பார்த்தீங்கன்னா மெக்சிகன் இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருக்கும். இப்போது கொஞ்சம் இந்த சைடு போனீங்கன்னா, இப்போது ஈஸ்ட் கோஸ்ட் போனீங்கன்னா அங்கே வேறு மாதிரி ஒரு சில இது இருக்கும். கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அவங்களோட ஏரியாவை வச்சு இப்போ அலாஸ்கா போகிறோன்னா அங்கே ஒரு மாதிரி ஒரு மெனு வச்சுருப்போம். இப்போ இதுவே நாங்கள் வந்து மெக்சிகோ போகிறோம் அப்படின்னா, அதாவது ஈஸ்ட் கோஸ்ட்டில் போகிறோம் அப்படின்னா அங்கே ஒரு மாதிரியான ஒரு மெனு வச்சுருப்போம். கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த மெனுவை கூட பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து மெனு இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 10 மாதத்துக்கு ஒரு தடவையோ ரீஸ்ட்ரக்சர் பண்ணி, எது நிறைய சாப்பிட்றாங்க, எது பிடிக்குது அவங்களுக்கு, எது பிடிக்கல, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மெனுவில் வந்து ஐட்டம்ஸை மாற்றுவோம். இப்போ இந்தியாவில் அதற்கான முயற்சிகள் நடக்குதா? இந்தியாவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு கப்பல் இருக்குது. நம்ம மும்பைலேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியல எனக்கு. ஆனால் மும்பைலேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. நான் வந்து இந்த நியூஸ் பேப்பர்லேயும் சோஷியல் மீடியாலையும் பார்த்ததை வச்சு சொல்கிறேன். மும்பை, கொச்சின், அதுக்கப்புறம் சென்னை கூட வந்திருக்குது, மால்தீவ்ஸு, அந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணுற கப்பல் இருக்குது இந்தியாவிலையும்.
இந்தியாவில் பெருசாக வரல இன்னும். ஆனால் அதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குதுன்றதை நான் நம்புகிறேன் நான். வேறு வேறு எந்தெந்த நாட்டில் சார் இது போன்று? யூரோப்பில் இருக்குது. யூரோப்பில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. நான் யூரோப்லையும் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். நான் யூரோப்பில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கே யூரோப்பில் ஆஸ்திரேலியாவில் கொஞ்சம் இருக்குது. ஏஷியாவில் கூட இருக்குது. சிங்கப்பூர், மலேசியா. சிங்கப்பூர், மலேசியாவில் இருக்குது. அந்த இடத்துல இருக்குது. ஜப்பானில் இருக்குது. சைனாவில் கூட இருக்குது. அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. ரொம்ப பிஸ்னஸ், நல்ல கோர் பிஸ்னஸ் பண்ணுற இடம்னு பார்த்தீங்கன்னா யூரோப்லையும் அமெரிக்காலையும் தான் நிறைய பண்ணுறாங்க. இந்த கப்பல் மூலயமா கடற்கரை வழியாக இந்த வணிகம் இது போன்ற ஒரு ஆரோக்கியமான தொழில்கள் இதெல்லாம் வந்து பெருக்குவதற்கான தமிழ்நாட்டில் வந்து அது சாத்தியக்கூறு இருக்கா? தமிழ்நாட்டில் வந்து நீண்ட நெடிய கடற்கரை கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அது பண்ணலாமா? பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ இதில் வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அப்படியே சவுத்தில் போனீங்கன்னா பூம்புகார், அப்படியே போனீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி வரைக்குமே நமக்கு வந்து டூரிசம் டெவலப் பண்ணலாம். ஆனால் அதுக்கான செலவுகள் நிறைய ஆகும். அது கவர்மெண்ட்டோட கையில் தான் இருக்குது. இல்லை, இதில் செலவு பண்ணால் வந்து வருமானம் பல மடங்கு வருமாங்கிற வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது. ஏன்னா முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ மக்கள் வந்து புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணுன்றதை நினைக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம டிக்கெட் கொடுத்தோன்னா கண்டிப்பாக வருவாங்க. ஆனால் ஏற்கனவே வந்து சோலாஸ் ரயில்வேஸ்னு ஒரு திட்டத்தை தொடங்க போட சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க கடற்கரை வழியாக தான் அதை வந்து அங்கே உள்ள மக்களுக்கு பயனளிக்கிற வகையில் செய்ய போகிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சாத்தியக்கூறாக வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து ஒரு சாதகமாக பயன்படுத்தி பண்ணலாம். டூரிஸ்ட் சுற்றுலா வழியாக பண்ணலாம். இப்போ இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா அதுக்காகவே ஒரு டெர்மினல் ரெடி பண்ணலாம். ரெடி பண்ணிவிட்டு இங்கே சென்னையில் பார்க்குறதுக்கே நிறையா இருக்குது. மகாபலிபுரம் ஒரு நல்ல டெஸ்டினேஷன். சென்னையிலேருந்து அங்கே வச்சுட்டு ஷிஃப்ட் பண்ணி பாட்டிட்டு கூப்பிட்டு வந்து மகாபலிபுரம் காமிக்கலாம். சென்னைக்குள்ளேயே நிறையா பார்க்குறதுக்கான இடங்கள் இருக்குது. அந்த மாதிரி பண்ணாங்கன்னா வரும்போது நமக்கும் இங்கே லோக்கலில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். டூரிசம்னால ஒரு நல்ல வருமானமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ திரைக்கடல் ஓடி திரைவியும் தேடி பல நாடுகளுக்கு போகிற நம்ம மக்களுக்கும் இது போன்று தமிழக அரசு செய்தால் அது நல்லா இருக்கும்னு நான் சொல்கிறேன். நல்லா இருக்கும், கண்டிப்பாக பண்ணலாம். மற்ற ஸ்டேட்டில் எப்படி சார் வாய்ப்பு? தமிழ்நாடு ஓகே, மற்ற ஸ்டேட்லாம் இருக்குது, வாய்ப்பு இருக்குது சார். கேரளாவில் உங்களுக்கே தெரியும், கேரளாவில் வந்து நல்லாவே வாய்ப்பு இருக்குது. அங்கே வந்து கப்பல் நிப்பாட்டிட்டு போய் பார்க்கலாம். அப்படியே கீழே இறங்குனீங்கன்னா மால்தீவ்ஸ் இருக்குது, லக்ஷத்தீப் இருக்குது. அங்கெல்லாம் கூட நம்ம வந்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணலாம் டூரிசம். அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா போய்கிட்டு வரலாம். நமக்கு ரொம்ப பக்கம். இங்கே சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்கங்கே சுற்றிட்டு ஸ்ரீலங்கா, கொலம்போ வரைக்கும் கூட போயிட்டு அங்கே போய் சுற்றி காமிச்சிட்டு டூரிசம் முடிச்சுட்டு திருப்பி கொண்டு வந்து இங்கே விட்டுடலாம். நம்ம எப்படி அங்கே பண்ணுறோமோ அதே மாதிரி கூட பண்ணலாம். இங்கே அந்தமான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குது. அந்தமானுக்கும் போகலாம். அதாவது இந்த அந்தமானுக்கு எனக்கு தெரிஞ்சு பேசஞ்சர் ஷிப் இருக்குது. அது இருக்குது. ஆனால் டூரிசம் லக்ஸுரி அப்படின்ற கான்செப்ட்லாம் இல்லை. அது ஃப்யூச்சரில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது பண்ணாங்கன்னா மக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அரசுக்கும் வருமானம் வரும், மக்களுக்கும் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதை சார்ந்த நிறைய பிஸ்னஸ் நடக்கும். கடற்கரையில் ஒரு புதிய பார்வை, ஒரு புதிய பயணம் இல்லையா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மிக்க நன்றி சார். தேங்க்ஸ்.